இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். 18ஆம் அதிகாரம் 6ஆம் திருவசனம். குயவன் கையில் உள்ள களிமண்ணைப் போல இஸ்ரவேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித பீட்டர் கரிசலோகு ஆயர் மறை வல்லுனர் இடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரது மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று ஜூலை மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசீர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் தாங்க வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, இன்று இயேசு உங்களோடு என்ன பேச விரும்புகிறார் தெரியுமா? நன்றி உணர்வுடன் தொடங்கும் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்துடன் தான் முடியுமாம். ஒவ்வொரு காலையும் இயேசுவின் புதிய அருளின் பரிசாகும். நமக்கு கிடைக்காதவற்றை பற்றி புலம்புவதற்கு பதிலாக கிடைத்திருக்கும் ஒவ்வொரு சிறிய ஆசீர்வாதத்திற்கும் நீங்கள் நன்றி செலுத்தும் போது உங்கள் இதயம் மகிழ்ச்சியாலும் நிறைவாலும் நிரம்பி இருக்குமாம். நன்றி உணர்வு என்பது ஒரு பழக்கம் மட்டுமல்ல, அது இயேசு மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் வெளிப்பாடாகும். நன்றி சொல்லும் இதயத்தில் குறைகள் சிறிதாகவும் இறைவனின் கிருபை பெரிதாகவும் வளருமாம். அதனால்தான் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்துங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்காக கடவுள் விரும்புவது இதுவே என்று சொல்லுகிறார் தெசலோனிக்கரில் பரிசுத்த ஆவியானவர். இன்று கிடைத்திருக்கும் ஒவ்வொரு அருளையும் எண்ணி இயேசுவுக்கு நன்றி கூறுவீர்களா நண்பர்களே? நன்றியுள்ள இதயம் எப்போதும் அடுத்த ஆசீர்வாதத்தை இயேசுவிடம் இருந்து தெளிவாக காணும் கண்களை உங்களுக்கு தருமாம். இன்று ஒரு நிமிடம் கண்களை மூடி தேங்க்யூ ஜீசஸ், நன்றி இயேசுவே என்று சொல்லுங்கள். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? உடைந்த வாழ்க்கையை இறைவன் தூக்கி எறிவதில்லை, மீண்டும் அழகாக வடிவமைக்கிறாராம். இன்றைய வாசகத்தில் ஆண்டவர் எரேமியாவை ஒரு குயவன் வீட்டிற்கு அனுப்புகிறார். அங்கே குயவன் களிமண்ணால் ஒரு கலத்தை, ஒரு பானையை என்று வைத்துக் கொள்வோமே, உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஆனால் அது சரியாக வரவில்லை. அதை குப்பையில் எரியவில்லை அந்த குயவன். அதே மண்ணை மீண்டும் தனது கைகளில் எடுத்து இன்னும் அழகான ஒரு புதிய கலமாக, அதாவது ஒரு பாத்திரமாக வடிவமைக்கிறார். அதன் பின் ஆண்டவர் கூறுகிறார், இந்த குயவன் கையில் இருக்கும் களிமண் போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று. எவ்வளவு ஆறுதலான வார்த்தை பார்த்தீர்களா? இயேசு நம்மை நம் தோல்விகளால் அளவிடுவதில்லை. நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதை காட்டிலும் நாம் என்னவாக இனி மாற முடியும் என்பதையே இயேசு பார்க்கிறார். ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்கும் போது ஒவ்வொரு சுத்தியல் அடியும் அந்த கல்லுக்கு வலியை தரலாம் நண்பர்களே. ஆனால் அந்த அடிகள் இல்லாமல் அது ஒரு அழகான சிலையாக மாற முடியாது. அதே போல வாழ்க்கையில் வரும் சில தோல்விகள், கண்ணீர்கள், ஏமாற்றங்கள், காத்திருப்புகள், இழப்புகள் நம்மை உடைக்க அல்ல, நம்மை வடிவமைக்கத்தான். என்று நாம் உடைந்து போனது போல உணர்ந்தாலும், பிறர் நம்மை பார்த்து சிரித்தாலும், இயேசுவின் கைகளில் இன்னும் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. பல நேரங்களில் நாம் நம்மையே குற்றம் சொல்லுகிறோம். என்னால் முடியாது, பிறரெல்லாம் சாதித்து விட்டார்கள், எனக்கு வாழ்க்கை முடிந்து விட்டது, வயதாகிவிட்டது, நான் பல தவறுகள் செய்து விட்டேன் என்று. அது அப்படி இல்லை நண்பர்களே. இன்னும் நீங்கள் இயேசுவின் கைகளில்தான் இருக்கிறீர்கள். உங்களை அழகான பாத்திரமாக நிச்சயம் அவர் சீக்கிரமே மாற்றுவார் நண்பர்களே. இன்று சிந்தித்து பாருங்கள், என் வாழ்க்கையில் உடைந்து போன பகுதிகளை நான் இன்னும் இயேசுவிடம் ஒப்படைக்காமல் வைத்திருக்கிறேனா? என் தோல்விகளை முடிவாக பார்க்கிறேனா அல்லது இயேசுவின் புதிய தொடக்கமாக பார்க்கிறேனா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும்.
ஆண்டவரே, நான் உமது கைகளில் இருக்கும் களிமண். என் பிடிவாதத்தை அகற்றி உமது திருவுளத்தின்படி என்னையும் என் குடும்பத்தையும் வடிவித்தருளும், மாற்றி அருளும். உடைந்த என்னை உமக்கு பயன்படுத்தி அருளும் என்று ஜெபியுங்கள். ஆண்டவர் நிச்சயம் செய்வார். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தியின் மூலம் ஆண்டவர் இயேசு என்ன பேசுகிறார்? இறைவன் எல்லோரையும் அழைக்கிறார், ஆனால் இறுதியில் நம் வாழ்க்கையே நம்மை பற்றி பேசுமாம். இன்றைய நற்செய்தியில் இயேசு மீன்பிடி வலை என்ற ஓமையை சொல்லுகிறார். ஃபிஷிங் நெட் என்று சொல்லுவோம். இந்த ஃபிஷிங் நெட் கடலில் வீசப்படும் போது அது நல்ல மீன்களையும் பிடிக்கும், கெட்ட மீன்களையும் பிடிக்கும். ஒன்றாகத்தான் பிடித்து வரும். ஆனால் கரைக்கு வந்த பிறகுதான் அந்த வலையை விரித்து நல்ல மீன் கெட்ட மீன் என்று மீனவர்கள் அதை பிரிப்பார்கள். இதன் மூலம் இயேசு சொல்லும் செய்தி மிகவும் ஆழமானது. இயேசுவின் அழைப்பு அனைவருக்கும் ஒன்றானதுதான். ஆனால் இயேசுவின் ஆட்சியில் நிலைத்திருப்பது நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை சார்ந்துள்ளது. இறைவன் வெளிப்புற தோற்றத்தை, மேக்கப்பை, படோடோபத்தை, பணத்தை, காரை, பந்தாவை பார்ப்பதில்லை. நம் இதயத்தையும் நம் செயல்களையும் நம் அன்பையும் கனிவையும் தான் பார்க்கிறார். ஒரு பள்ளியில் ஆண்டு முழுவதும் எல்லா மாணவர்களும் ஒரே வகுப்பில் படிக்கிறார்கள். ஆனால் ஆண்டு இறுதியில் நடைபெறும் தேர்வுதான் அவர்கள் கற்றதையும் வாழ்ந்ததையும் அடுத்த வகுப்பிற்கு அவர்கள் பாஸாக போகிறார்களா என்பதையும் வெளிப்படுத்துகிறது. அதே போலத்தான் இந்த பூமி நிலையற்றது நண்பர்களே. அது நமக்கு தயாரிப்பின் காலம். நம்முடைய நித்திய உலகம் எது தெரியுமா? அது பரலோகம். ஒவ்வொரு நாளும் நாம் பேசும் வார்த்தைகள், செய்யும் செயல்கள், பெரியவர்களிடம் நடந்து கொள்ளும் முறை, பிறரிடம் காட்டும் அன்பு, இவை அனைத்தும் நம் வாழ்க்கையின் பதில் ஆகும். எதற்கு பதில்? நாம் பரலோகத்திற்கு செல்ல போகிறோமா இல்லையா என்ற கேள்விக்கு பதில். நாம் தெரிந்த உண்மையை வாழ்ந்தோமா, அல்லது தெரியாத எந்த பொருளும் இல்லாத இந்த உலகத்தின் மோகங்களில் மூழ்கி கிடக்கிறோமா என்பதுதான் இன்றைய நற்செய்தி நம்மையெல்லாம் பார்த்து கேட்கும் ஒரு கேள்வி நண்பர்களே. இன்று ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். என் வாழ்க்கை இயேசுவுக்கு பிரியமான நல்ல மீனா அல்லது கெட்ட மீனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவின் வார்த்தையை கேட்பவர்கள் பலர், அதை வாழ்பவர்களே விண்ணரசின் உண்மையான சாட்சிகள். ஆண்டவரே, உமது வார்த்தையை என் காதுகளால் மட்டுமல்ல என் இதயத்தாலும் கேட்டு அதன்படி நானும் வாழ என் குடும்பத்தையும் நடத்த எனக்கு அருள்தாரும் என்று ஜெபிக்க வேண்டும் நண்பர்களே. சரி, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? என் நெஞ்சே, நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடுவேன். ஆம் இயேசுவே, ஒவ்வொரு நாளும் உம்மை புகழ்ந்து பாட ஜெபிக்க எனக்கு அருள் செய்யும். என்னதான் வேலையும் பிரச்சனைகளும் தேவைகளும் குடும்பத்தில் இருந்தாலும் ஒரு 10 நிமிடம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நாங்கள் ஒன்றாக அமர்ந்து ஒவ்வொரு நாளும் உம்மை தேடவும் ஜெபிக்கவும் எங்களுக்கு அருள் செய்யும். ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள். உன்னை மீட்க இயலாத மாநில மக்களை நம்ப வேண்டாம். அவர்களின் ஆவி பிரியும் போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள். அந்நாளில் அவர்களின் எண்ணங்கள் அழிந்து போகும். ஆம் நண்பர்களே, எப்போது வேண்டாலும் அழிந்து போகிற மக்களை, மனிதர்களை, பொன்னை பொருளை நாங்கள் நம்பாமல் அழியாத இயேசுவை, அவரின் அன்பை கிருபையை நாங்கள் நம்பி வாழ எங்கள் வேலைகளையும் பணிகளையும் எங்களுக்கு உண்டான யாவற்றையும் பேரில் நம்பிக்கையோடு நாங்கள் செய்ய எங்களுக்கு துணை புரியும் இயேசுவே. யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். ஆம் இயேசுவே, நீரே எங்களது துணையாக இருக்கின்றீர். ஆகவே நாங்கள் பேறு பெற்றவர்கள். தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பி இருப்போர் பேறு பெற்றோர். ஆம் இயேசுவே, நாங்கள் உம்மையே எந்த சூழ்நிலையிலும் நம்பி இருக்கிறோம். நாங்கள் நம்பி காத்திருக்க வேறு தெய்வம் எங்களுக்கு இல்லை. நீரே எங்களுக்கு உதவுவீர், எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துவீர், எங்கள் தேவைகளை சந்திப்பீர் என்ற நம்பிக்கையோடு
உமது பதிலுக்காக காத்திருக்கிறோம் இயேசுவே. விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர் நீரே. என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் நீரே. சகலத்தையும் படைத்த சக்தியுள்ள ஆண்டவர் நீர். இந்த சிறிய மனிதனின் வேண்டுகோளையும் கேட்டு என் தேவைகளை நீரே நிறைவேற்றிட வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன் இயேசுவே. நல்ல உடல் சுகம் தந்து காத்தருளும். போகிற வருகிற வழியிலே உமது சமூகம் எங்களுக்கு முன்னும் பின்னும் பக்கங்களிலும் இருந்து எங்களை காப்பதாக. இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து நடத்தும். எங்கள் தேவைகளை சந்தித்தருளும். நல்லுடல் சுகம் தந்து காத்தருளும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.